தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் இன்று விடுமுறை தினத்தை முன்னிட்டு குவிந்த பக்தர்கள் நீண்ட வரிசையில் குடும்பத்துடன் காத்திருந்து சுவாமி தரிசனம். தமிழ் கடவுளான முருகனின் 6 படை வீடுகளில் 2ஆம் படை வீடாக திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் உள்ளது. இந்த கோவிலுக்கு ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து சுவாமி தரிசனம் செய்கின்றனர். இந்த நிலையில் இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதாலும் தமிழ் வருடத்தின் கடைசி தினம் என்பதாலும் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பக்தர்களின் கூட்டம் அலைமோதி காணப்படுகின்றது. நேற்று இரவு பௌர்ணமி பூஜைக்காக கோவிலுக்கு வருகை தந்த பக்தர்கள் கோவில் முன்புள்ள கடற்கரையில் சிறப்பு பூஜையில் ஈடுபட்டனர். தொடர்ந்து அவர்கள் அதிகாலை 4 மணிக்கு எழுந்து கடலில் புனித நீராடி நாளிக்கிணற்றில் குளித்துவிட்டு குடும்பத்துடன் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இதன் காரணமாக பொது தரிசனம் 100 ரூபாய், கட்டண தரிசனம் மூத்த குடிமக்களுக்காக தனி வரிசை பகுதியில் பக்தர்களின் கூட்டம் அலைமோதி காணப்படுகின்றது. இதில் இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் கோவில் வளாகம் மற்றும் அதை சுற்றியுள்ள கடற்கரை பகுதி, பேருந்து நிலையம், முடிக்காணிக்கை செலுத்தும் இடம் என அனைத்து பகுதிகளிலும் பக்தன் கூட்டம் நிரம்பி வழிகின்றது. பக்தர்களின் வசதிக்காக கோவில் நிர்வாகம் சார்பில் அடிப்படை வசதிகளான மோர், குடிநீர், கழிப்பறை வசதி ஏற்பாடுகள் சிறப்பாக செய்யப்பட்டுள்ளது. மேலும் பக்தர்களின் பாதுகாப்பை கருதி 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.